ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமாவில் பொதுவாக காதல் தோல்வி ஏற்பட்டுச்சுன்னா அதை மறக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போதை பழக்கத்துக்கு போகிறது, இல்லைன்னா வேறு யாராவது ஒருத்தங்களை லவ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம படத்தில் பார்த்துருப்போம்ல. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம ஹீரோயின் அவளுடைய லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் ரொம்ப டென்ஷனாக ப்ரெஷராக இருந்திருக்கா. அவளால் நிம்மதியாக வாழ்க்கையவே வாழ முடியல. அந்த நேரத்தில் தான் அவளுக்கு இந்த கற்பனை உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு டிவைஸ் கிடைக்குது. அந்த உலகத்துக்குள்ளே போயிட்டானா அழகாக நிறைய பேர் இருப்பானுங்க, அவங்கள லவ் பண்ணிவிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இது எத்தனை நாள் நடக்கும்? அந்த கற்பனை உலகத்துல இருக்க ஆளுங்களை இவ உண்மையாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாளா, இல்லைனா இந்த ரியல் வேர்ல்டுலயே அவளுக்கு யாராவது ஒருத்தங்க புது பாய் ஃப்ரெண்ட் கிடைப்பாங்களா அப்படின்ற கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, அதே சமயம் காமெடியா, நல்லா டிஃப்ரெண்டான கான்செப்டோட காட்டியிருப்பாங்க. உங்களுக்கும் கொஞ்சம் புதுசா இருக்கும். ஸோ இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக், அப்புறம் அந்த ஹைப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் சேனல் நல்லா க்ரோ ஆகும். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவள் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த பெரிய பேலஸ், அரண்மனைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பிளேஸ்லேருந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா. பார்க்கவே ராணி கணக்காக இருக்கா. சிரிச்சுக்கிட்டே அவள் ஸ்டெப்ஸ்லலாம் கீழே இறங்கும் போது அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தன் கீழே கையை பிடிச்சி அவளை கூப்பிட பார்க்க அவளும் போய் தொட நினைக்கும் போது அவனுடைய ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் நமக்கு தெரிய வருது இது உண்மையான உலகமே கிடையாது, இது எல்லாமே கற்பனை. ஸோ எப்படி நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் இந்த கற்பனை உலகத்துக்குள்ளே வந்தா அப்படின்றத இப்போ நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பணக்காரிலாம் கிடையாது, அவள் சாதாரண ஒரு ஆள் தான். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே அவளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். எப்பயுமே ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இருக்காது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆயிரும். அதுக்கப்புறம் வெளியே சுற்றுறதோ இல்லை வேறு ஏதாவது பிடிச்சதை பண்ணுறதோ அதுக்கெல்லாம் சுத்தமாக டைம் இருக்காது. ஏன்னா வந்த உடனே அவள் படுத்துருவா. அடுத்த நாள் காலையில் அவள் மறுபடியும் எழுந்து சாப்பாடு பண்ணிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு மறுபடியும் அவளுடைய வேலைக்கு கிளம்பிடுவா. அப்புறம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெயினில் தான் போவா. அப்படியே பாட்டு கேட்டுட்டு அப்பயும் தூக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டத்தோடு தான் அவளுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கா. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப். அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி அவளுக்கு பிரேக்கப்பும் ஆயிருக்கு. ஸோ அப்பப்போ டைம் கிடச்சிச்சின்னா இந்த கொரியன் ட்ராமாஸோ இல்லை வேறு ஏதாவது படங்களோ அவள் வந்து டிவியில் போட்டு பார்ப்பா. இப்படி தான் அவளுடைய லைஃப் வந்து ரொம்ப போரிங்காக எதுவுமே புதுசாக நடக்காத மாதிரியே போயிட்டு இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்பில் அடிக்கடி அவளுக்கு சின்னதாக ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா அவள் எப்பயாவது ஒரு டைம் எங்கேயாவது ட்ரிப்பு மாதிரிலாம் போயிருப்பா. அந்த இடத்த பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே அவள் யோசிச்சு பார்க்கறது மூலமாக அதில் அவளுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். ஆனால் அதுவும் ரொம்ப நேரத்துக்குலாம் நிலைக்காது. அவள் இப்படி இதை பற்றிலாம் நினச்சிக்கிட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது அவள் பக்கத்தில் ஒரு பையன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். என்ன செல்லக்குட்டியா அக்காவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் செல்லமாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற லேடி சொல்கிறாங்க, ஐயோ அந்த பையன் உங்களுடைய ட்ரெஸ்ஸில் சாக்லேட் தர விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பார்த்தீங்கன்னா அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். இப்போ தாண்டா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு என்னோட ஹாப்பியான மெமரிஸை பற்றிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன், அதுக்குள்ளே ஏன்டா இப்படி பண்ணி தொலைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்கா ஹீரோயின். அப்புறம் அவள் ஆஃபீஸ்க்கு போகிறா. அங்கே லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அவள் கூட பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தன் வரான். அவன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற சேம் அதே கம்பெனியில் தான் அவனும் வேலை பார்த்துட்டு இருக்கான். லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. ரெண்டு பேரும் அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே நுழையிறாங்க. உள்ளே இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது நமக்கு ஏதாவது ப்ரொமோஷனுக்கு இது கொடுத்துட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ தேங்க்யூ என்ன என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயா நவரு உனக்கு இல்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோவுக்கு தான் ஏதோ ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்க போல. ஸோ அதனால தான் எல்லாருமே அவனுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக ஹீரோவை பிடிக்கவே பிடிக்காது. எப்பயுமே எலியும் பூனை மாதிரி தான் ரெண்டு பேரும் இருப்பாங்க. ஸோ ஹீரோயின் அவள் பிளேஸில் போய் உட்காந்ததுக்கப்புறம் அவள் கூட வேலை பார்க்குற மாதிரி 2-3 டீம் ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவகிட்ட. என்னடி இவனுக்குலாம் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, புதுசாக ஒரு கான்ட்ராக்டில் வேற சைன் பண்ணியிருக்கான், இவனுக்குலாம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் அந்த ஃப்ரெண்டில் ஒருத்திக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே க்ரஷ் இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோ இந்த இடத்துல இருக்க யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பான். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை எப்பயுமே பிடிக்காதுல்ல, அதனால எப்பயுமே அவனை திட்டிட்டு தான் இருப்பா. அவன் ரொம்ப ஓவர் ரேட்டட் தெரியுமா, அவன் அந்த அளவுக்கு ஒருத்தே கிடையாது. நீங்கள் தான் எல்லாருமே வந்துட்டு அவன் அவ்வளோ அழகாக இருக்கான், லவ் பண்ணணும் டேட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவள் கோவத்தில் பேசுகிறா. அது மட்டும் இல்லாமல் வேறு யாராவது ஒருத்தங்களை டேட்டிங்காவது பண்ணடி, எத்தனை நாள் தான் அப்படி தனியாகவே இருப்ப, ஆல்ரெடி உனக்கு பிரேக்கப் ஆனது எல்லாமே ஓகே தான், பட் அதுக்காக நம்ம இப்படியே இருக்க முடியாதுல்ல, நீ கூடிய சீக்கிரம் வேறு யாராவது ஒருத்தங்களை பார்த்து லவ் பண்ணு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் மறுபடியும் ரிலேஷன்ஷிப்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி ஐடியாவிலே இல்லை. ஆல்ரெடி பட்டதே போதும்பா சாமி, இதுக்கப்புறம் சத்தியமாக நான் யாருமே லவ் பண்ண மாட்டேன், இப்படி தனியாக இருக்கிறது கூட எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அந்த நேரத்தில் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஒருத்தன், ஐயோ சாமி இதுக்கு மேலாம் என்னால் இங்கே வேலை பார்க்க முடியாதுப்பா, எவ்வளோ வேலைடா கொடுப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுடா, மண்டை வச்சு போயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு கத்திட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான் வேலையை விட்டுட்டு. அதாவது அவன் ஒரு லேடிக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருப்பான். அந்த லேடி கொடுக்குற டார்ச்சரை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி தான் அவன் வேலையை விட்டு ஓடுறான். இந்த கம்பெனியில் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இந்த ஸ்டோரிலாம் எழுதுவாங்கல்ல, இந்த கன்னித்தீவு அந்த மாதிரி தான் ஒரு கதையை எழுதி அதில் வந்து ஒரு சில இமேஜ் ஆட் பண்ணி ஸ்டோரி மாதிரி அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. வாரம் வாரம் ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கதையை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனி தான் இது. இதில் நம்ம ஹீரோயினோட வேலை அந்த கதையை பார்த்து அதை ஓகே பண்ணுறது, நல்லா இருக்கா இல்லையா
அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுறது. இதுதான் நம்ம ஹீரோயினுக்கும் அவள் டீம் ஆட்களுக்கும் வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மாலுக்கு போகிறா. அந்த இடத்துல அவளுடைய இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. அவள் வந்து கொஞ்சம் பணக்காரி. ஸோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போது போல், அதுக்கு நம்ம ஹீரோயினையும் கூட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோயினே இல்லை நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் சும்மா அடம் பிடிக்காதவா, அங்கே நிறைய அழகழகான பசங்களாம் இருப்பானுங்க, நீயும் ஏதாவது ஒன்று பார்த்து கரெக்ட் பண்ணு அப்படின்லாம் சொல்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு தான் அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லைல்ல இப்போலாம், அதனால இல்லை வேணாம் அப்படின்ட்டு தான் சொல்கிறா. பட் இருந்தாலும் அந்த ஃப்ரெண்டு கேட்குற மாதிரி தெரில. ஹீரோயினா வலுக்கட்டாயமா நீ ஏதாவது வந்து ட்ரெஸ் எடு, அப்போ தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர தோணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினா ஒரு ட்ரெஸ்லாம் எடுக்க வைக்கிறா பிங்க் கலரில். ஸோ இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் அதையும் எடுக்கிறா. அப்புறம் 2 பேரும் நைட்டு போயிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட அவளுடைய ஃப்ரெண்டு எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஹீரோயினா இன்னொருத்தங்களை லவ் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பா. ஆனால் ஹீரோயினா அது எதுக்குமே வழி கொடுக்காம, இல்லை நான் இதுக்கப்புறம் யாரையுமே லவ் பண்ண மாட்டேன், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசினதே மறுபடியும் பேசிகிட்டே இருக்கும்போது, சரி வேணா உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை பார்க்க வேண்டியதானே, அப்போ உனக்கு பிடிக்கும்ல, அதான் அவன் ஆஃபீஸில் கூட ஒருத்தர் இருப்பான்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பற்றி தான் சொல்கிறா. உடனே அதை கேட்டுட்டு, அட கன்றாவியே, நான் அவனை தவிர வேறு யாரை வேணால் லவ் பண்ணுவேன், அவனெல்லாம் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே அவள் ரொம்ப ஷாக் அடித்து பேசுகிறத பார்க்கும்போது அவள் ஃப்ரெண்டுக்கே பயங்கர சிரிப்பாக இருக்குது. அப்படி என்னடி பண்ணாமல் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 2 பேரும் காமெடியாக பேசிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவளுடைய வீட்டுக்கு வரா. ரொம்ப டயர்டாக தான் வரா. வந்த உடனே போதையில் அப்படியே விழுந்து கீழே படுத்துடுறா. ஆனால் அவளுக்கு தெரியல அடுத்த நாள் காலையில் அவளுக்கு ஒரு பெரிய ஆப் இருக்குது அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, இப்போ இவ எப்பயும் போல் வேலைக்கு வருவாள்ல, அந்த நேரத்தில் தான் கம்பெனியில் ஒரு சில பேர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே அது நம்ம ஹீரோயினோட காதுக்கும் வருது. என்னன்னா இப்போ கடைசியாக ஒருத்தன் வேலை வந்து பிடிக்கல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருப்பான்ல, அதாவது ஒரு லேடிக்கு கீழே வேலை பார்க்குற ஒருத்தன், அந்த வேலைக்கு இப்போ யாராவது ஒருத்தங்க போய் ஆகணும்ல. ஸோ அதுக்கு இப்போ கரெக்டாக இருக்கக்கூடிய ஆளுங்க 2 பேர் அப்படின்னா அது நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் மட்டும்தான். ஆனால் 2 பேரும் உஷாராக இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம அந்த லேடி கிட்ட வேலைக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசனையில் இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஏன் போகக்கூடாதுன்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பற்றி யோசிக்கிறா. என்னன்னா அவள் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த லேடி கிட்ட வேலை பார்த்துருக்கா. அந்த லேடி ஆனால் எப்பயுமே வந்து லீவே விட மாட்டா, அதே மாதிரி ஃப்ரீயாகவும் இருக்கவே விட மாட்டா, ரொம்ப போட்டு வேலை வாங்கிக்கிட்டே இருப்பா போல. அதாவது அந்த லேடி தான் கதை எழுதுகிற ஒரு ஆள் போல. ஸோ அவங்க கிட்ட தான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்து ஹீரோயின் படாத பாடுபட்டிருப்பா. கண்டிப்பாக இந்த டைம் மறுபடியும் நான் வந்து அவங்க கிட்ட வேலை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நைட்டு முழுக்க யோசிக்கிறா. அப்போ தான் அவளுக்கு ஒரு ஐடியா வருது. என்னன்னா இன்னொரு இடத்துலையும் வேலை காலியாக தான் இருக்குது. அதாவது இந்த கம்பெனியில் மொத்தமாக 2 கதை எழுதுறவங்க இருக்காங்க. அவங்க 2 பேர்கிட்டையும் இப்போ வந்து ஆள் தேவைப்படுறாங்க. ஒருத்தவங்க வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த லேடி, அவங்ககிட்ட நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடியே வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. அந்த லேடியோடைய பேர் வந்து யானு. அதுக்கப்புறம் இன்னொரு கதை எழுதுறவர் இருக்கார்ல, அவரோட பேர் வந்து ஹவாங்கு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் நல்ல டைப் தான், ஆனால் கொஞ்சம் ஈகோ, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தான் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்க ஒரு ஆள். அந்த லேடி யான் கிட்ட போய் வேலை பார்க்கறதுக்கு நம்ம இவர்கிட்டயே கூட வேலை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் முடிவெடுக்கிறா. அதனால அவரை வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் நிறைய இனிப்பெல்லாம் வாங்கிட்டு அவருடைய இடத்துக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி ஹீரோ முந்திக்கிட்டான். அவன் வந்து நிறைய இனிப்பான பொருள் எல்லாம் அவருக்கு வாங்கி கொடுத்து காக்கா பிடிச்சி வச்சுக்கிட்டான். இப்போவே ஹீரோயினுக்கு அதை பார்க்கும்போது சரியான கடுப்பாக இருக்குது. இவன் எப்போ பாரு என் வழியில் குறுக்க வரதே வேலையாக வச்சுட்டு இருக்கான், இந்த நாயை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பயங்கர கடுப்பாக யோசிச்சுட்டு இருக்கும்போது கடைசியில் அந்த ஹவாங்க கிட்ட ஓப்பனாக கேட்டுடுறா, சார் நான் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கலான்னு இருக்கேன், நீங்கள் என்னை செலக்ட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஓப்பனாக கேட்கும்போது, எனக்கு உங்கள் 2 பேருமே பிடிச்சிருக்குது, நீங்கள் 2 பேருமே கரெக்டாக வேலை பார்க்குறீங்க, ஆனால் எனக்கு யாரை சூஸ் பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு புரிஞ்சிச்சிங்க, கண்டிப்பாக அப்போ அவர் என்னை வேலைக்கு சூஸ் பண்ணுறது டவுட் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ ரொம்ப கூலாக அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். அவனுடைய பிளேஸில் வேற இந்த மசாஜ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய சேர் இருக்கும், அதில் போய் உட்காந்துக்கிட்டு நல்லா மசாஜ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்க்க பார்க்க கடுப்பாக தான் வருது. இவனுக்கு நிஜமாவே உடம்பு வலிக்குதா இல்லை என்னை கடுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மசாஜில் உட்காந்துட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு பார்த்துட்டு இருக்கும்போது அவ கூட வேலை பார்க்குற எல்லாருமே வந்து கேட்குறாங்க, ஏய் என்னடியாச்சு, அவர் ஓகே சொல்லிட்டாரா என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை கண்டிப்பாக அந்த ராட்சசி யூனுக்கு கீழே தான் நான் வேலை பார்த்தாகணும்னு நினைக்கிறேன், அவகிட்ட இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தப்பயே என் உயிர் போயிடுச்சு, மறுபடியும் நான் அவகிட்ட வேலை பார்க்கணும்னு நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். அச்சுச்சோ பாவம், உன்னை இதுக்கப்புறம் யார் காப்பாற்ற போகிறாங்களோ, உன்னை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேற ரொம்ப அவளை பார்த்து பரிதாபப்படுறாங்க. அந்த அளவுக்கு அந்த லேடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கே தோணும் போது இப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கே யோசிக்கிறா. அதாவது இதுக்கு முன்னாடி அவள் ஒருத்தனை லவ் பண்ணியிருப்பா, அது பிரேக்கப் ஆயிருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த பிரேக்கப்புக்கு காரணமே அந்த லேடி யூன் தான். என்னன்னா நம்ம ஹீரோயின் ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தூங்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் பர்த்டே இன்னைக்கு. ஸோ அவனை வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துல நீ வெயிட் பண்ணுறா, ரெஸ்டாரண்ட்டில் வந்து வெயிட் பண்ணு, நான் வந்து உன்னை பார்க்கறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இவளே சர்ப்ரைஸாக ஒரு கப் கேக்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருப்பா. அந்த டைமில் அந்த கதை எழுதுகிற யூன் இருக்காங்கல்ல, அந்த லேடி கீழே தான் இவ வந்து வேலை பார்த்துருக்கா. ஸோ விடாமல் கால் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஹீரோயின்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் எடுத்தே இருக்க மாட்டா.
இந்த கப் கேக்லாம் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி ஓவனில் போய் வச்சிருவா. அதுக்கப்புறமேட்டு அந்த லேடியோட கால் அட்டன் பண்ணி அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருந்திருப்பா. அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டில் பார்த்தீங்கன்னா அவள் அப்படியே தூங்கிட்டா. கண் முழிச்சு பார்க்கும்போது அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவளுடைய பாய் ஃப்ரெண்டையும் வேற ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொல்லியிருப்பா ரெஸ்டாரண்ட்டில். அதுவும் இல்லாமல் ஓவனில் வேற கப் கேக்கையும் வச்சிருந்தா. உடனே அதை போய் பார்க்குறா. ரொம்ப ஹீட் ஆனதுனால அதுவே ஆஃப் ஆயிடுச்சு போல. பட் இருந்தாலும் கப் கேக்கெல்லாம் கருகிருச்சு. அதுக்கப்புறம் அவள் பாய் ஃப்ரெண்டுக்கிட்டையும் கால் பண்ணிட்டு பேசிட்டே ஓடிட்டு இருக்கா. ஏய் மன்னிச்சிடா நான் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவன் ஆல்ரெடி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கான். என்ன அப்படின்னா, இதுக்கு மேலேயும் நம்ம 2 பேர் லவ் பண்ண வேணாம். இதை உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் எனக்கு வேற வழி இல்லை. நீ உன் இஷ்டத்துக்கு வருவ போவ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா என்ன? இப்போ என் பர்த்டேவுக்கே நீ இந்த மாதிரி எந்த எஃபோர்ட்டுமே போட மாட்டேற வர்றதுக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பான். ஸோ ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சு போயிருக்கும். இப்போ அதை பற்றிலாம் அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவள் கூட வேலை பார்க்குற எல்லாருமே ஐயோ பாவம், இதுக்கு முன்னாடியே நீ அந்த லேடி கிட்ட வேலை பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆகி பயங்கரமாக கஷ்டப்பட்டுல, இப்போ மறுபடியும் வேற வேலை பார்க்க போற, இதனால உனக்கு நிறைய முடி குட்டி சொட்ட உழுவு போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் மண்டையை வேற திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறதை பார்த்தா தான் கண்டிப்பாக ஏதோ நடக்க போகுது போல அப்படின்ற மாதிரியே இருக்கு. இப்போ அடுத்த சீனில் ஹீரோயின் ட்ரெயினில் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. வீட்டுக்கு இல்லை, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்லாம் சொன்னால அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு இருப்பா போல. அப்போ சடனாக வந்துட்டு ட்ரெயினில் பிரேக் அடிக்கிறாங்க. எல்லா பேசஞ்சர்ஸும் கீழே விழுற மாதிரி போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பேசஞ்சர் கையில் எதுவுமே பிடிக்கல போல. அதனால ஹீரோயினோட மண்டையை பிடிச்சி இழுக்கும் போது ஹீரோயின் கத்திடுறா, ஏ பண்ணாட நாய் விடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ரொம்ப லோக்கலாக பேசினோன்னே அங்கே சுற்றி இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க, என்ன இந்த பொண்ணு பார்த்தா மாடர்னாக இருக்கா, நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா, இவ்வளோ கேவலமாக பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கும் செகண்டரி ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டாக போயிடுது. அதுக்கு அடுத்த சீனில் அவள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறா. அந்த ஃப்ரெண்டு பார்த்துட்டு, ஏன்டி நீ என்ன நான் சொன்ன ட்ரெஸ்ஸை போட்டு வரல, நான் உங்ககிட்ட ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் தானே வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு அதை போட பிடிக்கல அதனால தான் இது போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஏதோ ஒன்று வா நம்ம போயிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு காட்டுறாங்க. இது ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் போல். ஸோ கல்யாணம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாளா. அந்த நேரத்தில் தான் அங்கே ஒரு லேடி வராங்க. அவள் வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான்ல, அவனை வந்து இப்போ கரண்ட்டாக லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அவள் கையில் வேற அழகா பயங்கரமாக ஒரு வைர மோதிரம் போட்டிருக்கா. ட்ரெஸ்ஸும் ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி வேற இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எல்லாமே நான் அந்த இடத்துலேருந்து அனுபவிக்க வேண்டியதில்லை, எனக்கு பிரேக்கப் ஆனதுனால இப்போ இவ வந்து இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தோடு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் இன்னும் பெரிய கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி அவள் இதுக்கு முன்னாடி ஒரு லேடி கிட்ட வேலை பார்த்துருப்பாள்ல, நான் கூட யூன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த லேடி மறுபடியும் இவளுக்கு பாஸ் மாதிரி வந்துட்டாங்க போல். இந்த மாதிரி இப்போ அவங்க கரண்ட்டாக எழுதிட்டு இருக்கக்கூடிய ஒரு கதையை நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பி இது எப்படி இருக்குது பார்த்து ஒர்க் அவுட் ஆகுமா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாயிருது. நானே ஆல்ரெடி 1008 பிரச்சனையில் இருக்கேன், இதில் இவ வேற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கிளிக் பண்ணி அந்த கதைலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்க்குறா. வழக்கமான ஆதி காலத்து ஒரு கதை தான். அதாவது பணக்கார பாய் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து ஏழை பொண்ணை லவ் பண்ணுறான், 2 பேரும் ஒரு நாள் டேட்டிங் மாதிரி எங்கேயோ வெளியே போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிரிஞ்சியாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து தண்ணியில் போய் எங்கேயோ மூழ்கிறான் போல். அந்த நேரத்தில் அந்த கதையில் வர ஏழை பொண்ணு தான் போயிட்டு அந்த பணக்காரனை காப்பாற்றுறா. 2 பேருக்கும் அப்படி தான் லவ் ஸ்டார்ட் ஆகுது போல். அதுக்கப்புறம் அந்த கதையில் வர டைலாக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. ஹீரோயினுக்கு பார்த்தோன்னே இதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி தோணிடுது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த கதையை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ரேட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப திட்டி தான் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, ரொம்ப மொக்க கதை நல்லாவே இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு. கண்டிப்பாக இதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், இதை வந்து நம்ம அந்த யூன் கிட்ட போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவள் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் அவள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுடைய மசாஜ் பண்ணுற சேர் இருக்கும்ல, அதில் போயிட்டு அவள் உட்காந்துட்டு இருப்பா. ஹீரோ வந்து பார்த்துட்டு, ஏய் இது என்னோடது நீ கொஞ்சம் நகர்றியா அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 5 நிமிஷம்ப்பா ரொம்ப முடியல கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவனும் சரி 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லி வாட்சை பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டான். டே பண்ணாட 5 நிமிஷம்னா 5 நிமிஷத்தில் கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போயிடுவியாடா அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. பட் இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப கடுப்பாயிருது போல. அங்கிருந்து போகும்போது அவனுடைய டிக்கியில் ஒரு பொம்மை குத்துற மாதிரி வச்சுட்டு போயிடுறா போல. இவன் வந்து உட்காந்த உடனே செம்மையாக பஞ்சர் ஆயிடுது அவனுக்கு. அடி பாவி, உனக்கு டைமர் செட் பண்ணதுக்கு நீ எனக்கு இந்த மாதிரி பழி வாங்கிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை பார்க்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு இப்போது புதுசாக ப்ராஜெக்ட் வந்திருக்குல்ல அந்த புது கதை, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீ ஹீரோ கிட்ட தான் போய் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவளுடைய ஃப்ரெண்ட்ஸு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ இப்போ தானே நம்ம அவன் டிக்கியை பஞ்சர் பண்ணிட்டு வந்தோம், மறுபடியும் போயிட்டு நம்ம அவங்ககிட்ட அந்த கதையை பற்றிலாம் சில டீட்டெயில்ஸ் கேட்கும்போது கொடுப்பானா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையோடையே போயிட்டு ஹீரோ கிட்ட இந்த மாதிரி அந்த கதையை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ தானே அந்த பொம்மையை வச்சுட்டு போன அப்படின்னு சொல்ல, அப்படியே அங்கே இருந்துச்சு, ஐயோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் அப்படியே மலிப்பி பேசிடுறா. நம்ம ஹீரோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புனதுக்கப்புறம் கூடவே
இந்த மசாஜ்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு இடத்தோடைய அட்ரஸையும் கொடுக்குறான். நம்ம ஹீரோயினுக்கு புரியல, இது எதுக்காக எனக்கு அனுப்புன அப்படின்னு கேட்க, நீ அந்த லேடி கிட்ட இப்போ வேலை பார்க்க போறல, அதனால கண்டிப்பாக இதுக்கப்புறம் உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அதனால கண்டிப்பாக மசாஜும் தேவைப்படும், அதான் இந்த இடத்த வந்து உனக்கு அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இதை பார்த்துட்டு ஹீரோயினும் அவள் கண்டிப்பாக என்ன ப்ரெஷர் பண்ணுவாளான்னு தெரியல, ஆனால் சுற்றி இருக்கிற இவங்க எல்லாருமே கண்டிப்பாக என்ன ப்ரெஷர் பண்ணுறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்புறம் மதியானம் பிரேக் டைம் வருது. ஹீரோயின் அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு கேன்டீனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே லிஃப்ட்டில் யாரோ ஒருத்தவங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. பார்த்தா அதுதான் அந்த யூனு, அதாவது ஹீரோயினை டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல அந்த லேடி. அவங்கள பார்த்தோன்னே மேடம் மேடம் இல்லை மேடம் விட்டுருங்க மேடம் நான் வரல மேடம் அப்படின்னு சொல்லி கதறும்போது அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. இவங்க 2 பேரும் போயிட்டு இப்போ தனியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஏம்மா இந்த மாதிரி என் கதையெல்லாம் வந்து இப்போ எழுதிட்டு இருக்கேன்ல, அதை பற்றிலாம் என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது கண்டிப்பாக மொக்கையாக தான் இருக்குது, இருந்தாலும் ஹீரோயின் அது ஓகே மேடம் பரவாயில்ல சூப்பராக இருக்குது, நீங்கள் எழுதுகிற கதை உண்மையாகவே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த இன்னொரு கதை எழுதுகிற ரைட்டர் இருக்கார்ல, அதான் நம்ம ஹீரோ கூட ஒருத்தர் கீழே இப்போ புதுசாக வேலைக்கு சேர்ந்திருப்பான், நான் கூட ஹவாங்கன்னு சொல்லியிருப்பேன். அவர் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பிஸ்னஸ் மேனை கூட்டிகிட்டு வராரு. அந்த ஹவாங்க வந்து பிஸ்னஸ் மேனை என்ன சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா, இவர் வந்து ஒரு புதுசாக டிவைஸ் ரெடி பண்ணியிருக்காரு, அந்த டிவைஸ் மூலமாக நம்ம எழுதுகிற கதை எல்லாத்துக்குமே உயிர் கொடுக்க போகிறாரு. அதாவது நம்ம கதையில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே ரியலாக இருந்தாங்கன்னா அவங்கள ரியலாக பார்த்து நம்ம பேசணும் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய டிவைஸ் தான் இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க, இதுதான் ஃபியூச்சர் அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு ஆனால் இது அந்த அளவுக்கு இருக்குமா என்னன்னு தெரியலையே, இதை போய் ப்ரொமோட் பண்ணிட்டு நம்ம தனியாக டைமை தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது, பேசாமல் நம்ம இந்த கதையை எழுதுறதுலே மும்முரமாக இருந்தோம்னா போதும் அப்படின்லாம் சொல்கிறான். பட் இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் மேன் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து நம்ம ஹீரோயினை மறுபடியும் மீட் பண்ணி இந்த மாதிரி எங்களுடைய கேஜெட்டை வந்து நீங்கள் தப்பாக இட போட்டுட்டீங்க, உண்மையாகவே அது வந்து ரியலாக எல்லாருமே காட்டும், நான் வேணா அந்த டிவைஸை உங்களுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது பிடிச்சிச்சா இல்லையா அப்படின்றத ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூவாகவே எங்ககிட்ட சொல்லுங்கள், அதுக்கு நான் உங்களுக்கு பேமெண்ட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ சும்மா பண்ணுறதுக்கு வந்து பேமெண்ட் கொடுக்குறேன்றானே அப்போனா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சரி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு அந்த டிவைஸ் வருது, அதை ஓப்பன் பண்ணி மேனுவல் புக்கெல்லாம் எல்லாமே படிக்கிறா. படித்து பார்த்துட்டு அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா தலையில் போட்ட உடனே இவ பாட்டுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு கீழே விழுந்துடுறா. ஐயோ இதோ ஆயிடுச்சு போலையே அப்படின்னு யோசிச்சா இந்த டிவைஸை போட்டாலே அப்படிதான் இருக்கும் போல. இப்போ இவ அந்த கற்பனை உலகத்துக்குள்ள போயிட்டா. ஸோ இங்க அவ ஒரு கடற்கரை ஓரமாக நிற்கிற மாதிரி தெரியுது. அங்க அந்த மணலை மிதிக்கிறது, ஃபுல்லாக தண்ணி சவுண்ட் கேட்கறது, அப்புறம் இந்த குருவி காக்கா இந்த மாதிரி எல்லா சவுண்டுமே ரியலாக இருக்கு இவளுக்கு. இதனால நம்பவே முடியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே தண்ணியில் வேற பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சறுக்கிட்டு வந்துட்டு இருக்கான். யார்டா இவன் மொரட்டாலாம் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பெரிய அலையா வந்துடுது. அப்படியே ஹீரோயின் மேலே அடிக்கும் போது தண்ணிக்குள்ள அவ போயிடுறா. அப்புறம் எப்படியே நீச்சல் அடிச்சுக்கிட்டு அவ பாட்டுக்கு வெளியே வரலான்னு பார்க்கும்போது அங்கே சறுக்கிட்டு இருந்தவன் இப்போ பொழந்துக்கிட்டு உள்ளே இறங்கிட்டு இருக்கான். இவன் நான் மல்லாகப்படுத்திட்டு இருக்கான். சரி காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போயிட்டு அவனை காப்பாற்றி வெளியே கொண்டு போய் வச்சிடறா. அப்புறமேட்டு தான் அவளுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. ஓ இது அந்த கதையில் வர கேரக்டர்ல இப்போ அந்த யூன் லேடி எழுதிட்டு இருக்க கதையில் வர கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லி பார்க்குறா. அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு கண் முழிச்சு ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறான். ஹீரோயினுக்கும் இவன் அப்படியே பக்கத்துல இருந்து பார்க்குற மாதிரியே ஃபீலாக இருக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு ஹீரோயின் வேற எங்கேயோ போயிடுறா. எங்கடா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்கும்போது தான் தெரியுது இப்போ எப்படி நம்ம ஃபோன்லலாம் வந்துட்டு நிறைய ஆப்ஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி நிறைய ஐகான்ஸ் சுற்றி மிதந்துட்டு இருக்குது. அப்போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதிருக்கு. அதை போய் இவ கிளிக் பண்ணும்போது அதுக்குள்ளேருந்து ஒரு லேடியாக வெளியே வந்துடுறாங்க. இந்த மாதிரி உனக்கு நான் வந்து சில விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன், இந்த டிவைஸை வந்து நீ எப்படி யூஸ் பண்ணணும், இதுலேருந்து வெளியே போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறா. அங்கே ஒரு ரிங் இருக்குது. அந்த ரிங்கை ஹீரோயின் கையில் போட்டு விட்டு நீ இந்த ரிங்கை எப்போல்லாம் மாட்டிருக்கியோ அப்போல்லாம் இந்த கற்பனை உலகத்தில் இருப்ப, அந்த ரிங்கை எப்போ எடுக்கிறியோ உடனே நீ உன்னோட உண்மையான உலகத்துக்குள்ளே போயிடுவ அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கேமை கண்டினியூ பண்ணுறா. சாரி கேம் கிடையாது, அந்த கற்பனை உலகத்தில் தண்ணியில இருந்து ஒருத்தனை காப்பாற்றிருப்பாள்ல அதே இடத்துக்கு மறுபடியும் போகிறா. போய் பார்க்கும்போது அவன் மறுபடியும் அதே மாதிரி ஷாக் ஆகி பார்க்குறான். எபா இந்த ஸ்டெல்ல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி அவள் கேட்டுட்டு இருக்கும்போது உடனே அவன் பாட்டு கையெல்லாம் பிடிக்கிறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவள் அந்த ரிங்கை வந்து கையிலேருந்து எடுத்துடுறா. எடுத்த உடனே இப்போ அவள் நிஜ உலகத்துக்குள்ளே வந்துட்டா. அவளால் நம்பவே முடியல. அவள் கையை வந்து மறுபடியும் பார்த்துட்டே இருக்கா. ஏன்னா அது 100% ரியலாக இருந்துச்சு அவன் கையை பிடிச்சி இழுத்தது எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த கேமை பற்றி ஆன்லைனில் கொஞ்சம் நம்ம வந்து ஏதாவது விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் இந்த கேம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாருமே வந்து நல்லபடியாக ரிவ்யூ கொடுத்து வச்சிருக்காங்க. இது உண்மையாகவே சூப்பராக இருக்குது, இந்த ரியல் வேர்ல்டுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் வேர்ல்டு வந்து எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது, இந்த கற்பனை உலகத்தில் நான் நினச்ச எல்லாத்தையுமே பண்ணலாம், அதுவும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஆட்கள்லாம் அதில் இருக்காங்க, இந்த நிஜ உலகத்தில் இருக்க மாதிரி எல்லாருமே கெட்டவங்களா இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கும் வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போது என்னோட நிஜ உலகத்துலேயும் எனக்கு பிடிக்காத விஷயங்கள் தான் நடக்குது, நான் ஏன் இப்போ இந்த கற்பனை உலகத்தில் எனக்கு பிடிச்சதை பண்ணிட்டு ஜாலியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தூங்கிடுறா. கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் எப்பயும் போல் அவளுடைய ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறா. டெய்லியும் அந்த ட்ராவல் பண்ணுறது, ஆஃபீஸ்க்கு போகிறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு முழுக்க அந்த கற்பனை உலகத்தை பற்றின ஞாபகங்கள்
மட்டும் தான் இருக்குது. இப்போ கூட அந்த கற்பனை உலகத்தில் அவள் ஒரு கேரக்டரை போய் மீட் பண்ணியிருப்பாள்ல, அந்த தண்ணியிலேருந்து ஒருத்தனை தூக்கியிருப்பாள்ல, அவனுடைய போர்டு வேற அங்கங்கே இருக்குது. இதெல்லாம் வேற ஹீரோயின் பார்க்கும்போது இன்னும் அந்த கற்பனை உலகத்தில் அவள் பார்த்த அந்த கேரக்டர் மேலே இருக்க ஆசை வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. அதாவது அவன் மேலே ஃபீலிங்ஸ் வர மாதிரி அவளுக்கு தோணுது. இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்ம ஹீரோ அந்த அவாங்க கீழே வேலை பார்க்குறான்ல, இப்போ அந்த அவாங்க என்ன சொல்கிறான்னா, நம்மளும் வந்து வெள்ளிக்கிழமை தான் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண போகிறோம், நம்ம எழுதிருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது நம்ம ஹீரோவுக்கு. சரி இல்லை, அந்த யூனும் வந்துட்டு வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, நம்மளும் எதுக்கு அவங்களுக்கு காம்படிஷனாக வெள்ளிக்கிழமையே பண்ணணும், வேற ஏதாவது ஒரு டேட் பண்ணலாம்ல, ஆல்டர்னேட்டிவாக வேறு டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை இப்படி காம்படிஷனாக விட்டாதான் போட்டி போட்டுக்கிட்டு எல்லாருமே ரெண்டுமே பார்ப்பாங்க, இதெல்லாம் ஆடியன்ஸை கவர்றதுக்கான ஒரு புது ஸ்ட்ராட்டஜி, உனக்கு தெரியாது சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதாவது நம்ம ஹீரோயினோட கம்பெனியில் 2 கதை எழுதுறவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால, ஒரு இது வந்து நம்ம ஹீரோயினோட பாஸ் அந்த யூனு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட பாஸ் இந்த ஹவாங், இவங்க 2 பேரும் 2 கதை எழுதிட்டு இருக்காங்க. அந்த 2 கதையுமே ஒரே நாள் ரிலீஸ் பண்ணுறதா இவன் வந்து பேசிட்டு இருக்கான் போல. இது வந்து செட் ஆகாதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் இவன் வந்து கேட்க மாட்டான் இந்த ஹவாங். அடுத்த சீனில் வேலை முடிச்சுட்டு ஹீரோயின் மறுபடியும் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போகும்போது போகிற வழி முழுக்க அந்த கேரக்டர் தான் இருக்குது. அவள் கற்பனை உலகத்தில் பார்த்துருப்பாள்ல, அந்த கேரக்டர் தான் எல்லா பிளேஸ்லையுமே இருக்கான். போகிற வழி முழுக்க அங்கே ஒரு சில பொண்ணுங்களும் வந்து ஃபோனில் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க, அப்புறம் பேக்லலாம் இருக்குது, அங்கே நோட்டீஸ் போர்டிலலாம் இருக்குது. என்னடா இது இவன் எல்லா இடத்துலையுமே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் ஆயிடுது. அதனால மறுபடியும் அவனை வந்து பார்த்தே ஆகணும், அவன் மேலே ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்க மாதிரி வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போன உடனே வேலையாக அந்த டிவைஸ் எடுத்து தலையில் மாட்டிக்கிட்டு அவள் மறுபடியும் அந்த கற்பனை உலகத்துக்குள்ளே போயிட்டா. ஆனால் இப்போது அவள் வேறு ஏதோ ஒரு பர்சனாக வந்து இருக்க மாதிரி தெரியுது. அதாவது ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலு, அங்கே ஒரு வேலை பார்க்குற லேடி மாதிரி அவள் இருக்கா, ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு. இப்போ கையில் வந்து ஏதோ ஒரு ஃபார்ம் வச்சுருக்கா. அந்த ஃபார்மை அந்த கேரக்டர்கிட்ட தான் போய் கொடுக்கணும், ஏன்னா அவன் பேர் தான் போட்டிருக்கு. அந்த கேரக்டர் பேர் என்னென்னா சாய். அவன் பேர் போட்டிருக்கிறதுனால அவங்ககிட்ட போய் இதை கொடுக்கலாம், அவங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போகிறான். அந்த இடத்துல அந்த சாயும் வரான். என்ன நீ பாட்டுக்கு வந்து இங்கே இருக்கிற, நம்ம டேட்டிங் பண்ணுறதெல்லாம் வேறு யாருக்கும் தெரியாதுல்ல, வெறும்னா நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவா, ஏன்னா நீ இந்த மாதிரி நார்மலான வேலை பார்க்குற ஒரு பொண்ணை என்ன மாதிரி ஒரு பெரிய பணக்கார பையன் லவ் பண்ணுறது தெரிஞ்சால் கண்டிப்பாக சோஷியல் மீடியாவெலாம் ஏதாவது ஒன்று போட்டு பயங்கரமாக பேசுவாங்க, அதனால நான் இப்போவே இந்த மாதிரிலாம் பண்ணிடுவா, வேலையை விட்டு தூக்கிடுறேன், மேல் இடத்துலையும் யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சில டைலாக்ஸ்லாம் பேசுகிறான். இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிஞ்சாக, ஏதோ இந்த அந்த காலத்து ட்ராமா வசனங்கள்லாம் பேசுகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவன் இவ்வளோ கிரிஞ்சாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த கதையில் இவனுடைய கேரக்டரை இப்படி தான் எழுதியிருக்காங்க, ஒரு மாதிரி கிரிஞ்சாக இவன் பேசணும், ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கிற மாதிரி கிரிஞ்சாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இவன் இந்த கற்பனை உலகத்துலையும் அதே மாதிரி கேரக்டராக இருக்கான், கிரிஞ்சாவே பேசுகிறானா. ஹீரோயினுக்கு அதை கேட்கவே முடியல, சை கருமம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கை கழட்டிடுறா, ரியல் வேர்ல்டுக்கும் வந்துடுறா. இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கற்பனைக்குள்ளே நான் போகவே மாட்டேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவள் அடுத்த நாள் வேலைக்கு போகிறா. ஆனால் அந்த வேர்ல்டை விட இவளுக்கு ரியல் வேர்ல்டு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அப்போது அந்த டைமில் இவளுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய வருது அவள் கூட வேலை பார்க்குறவங்க மூலமாக. என்னன்னா நம்ம ஹீரோ வேலை பார்க்குறான்ல அந்த ஹவாங்க கிட்ட, அவங்களுடைய கதையும் நம்ம ஹீரோயினா அந்த யூன் கூட சேர்ந்து வேலை பார்க்குறாள், இவங்க எழுதுற கதையும் ஒரே நாள் அந்த வெள்ளிக்கிழமையே ரிலீஸ் ஆகுது அப்படின்றது அவளுக்கு தெரிய வருது. ஸோ உடனே இந்த ரிலீஸ் டேட்டை பற்றி நம்ம அவர்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்கா. எதுக்காக சார் நீங்கள் 2 கதையும் ஒரே நாளில் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க, இதனால ஏதாவது ஒரு ஸ்டோரி வந்து கண்டிப்பாக மொக்க வாங்க சான்ஸ் இருக்குது, ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்க்காம போயிடுவாங்க, தயவு செஞ்சு நீங்கள் வந்து ரிலீஸ் டேட்டை மாற்றுங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு மேல் இடத்துல நான் தான் இருக்கேன், அதனால நான் எடுக்கிற முடிவு தான் நீ கேட்கணும், நீ வந்து தேவையில்லாமல் எதுவும் இல்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்காது, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி காம்படிஷன் வைக்கிறதும் ஒரு மாதிரி நல்லது தான், அப்போ தான் மக்கள் 2ல் எது நல்லா இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக 2யுமே வாங்கி பார்க்க ஆரம்பிப்பாங்க, இதை பற்றிலாம் உனக்கு தெரியாது நீ போ அப்படின்னு சொல்ல, சார் இந்த ஐடியா உங்களுக்கு யார் கொடுத்தது, அந்த ஹீரோ தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி இழுக்கிறாரு. அது மூலமாகவே ஹீரோயின் தெரிஞ்சிச்சு, அப்போ கண்டிப்பாக அவன் தான் அந்த ஐடியாவை கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கோவத்தோட ஹீரோவை போய் தூரமாக இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. உடனே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி அவளுடைய அந்த ரைட்டர் அந்த யூன் இருக்காங்கல்ல கதை எழுதுறவங்க, அவங்க கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த பாட்டு பாடுற மாதிரி ஒரு இடத்துல இருப்பாங்க போல, அங்கே போயிட்டு ஏதோ வல்லுன்னு கத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறா வீட்டுக்கு. மேடம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நமக்கு நம்ம கதையையும் அவங்க கதையையும் வந்து ஒரே நாளில் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க, இதனால 2 கதையில் ஏதாவது ஒன்று வந்து ரேட்டிங் கம்மியாக வர சான்ஸ் இருக்குது, நம்ம கதை வந்து மொக்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா மக்கள் நிறைய பேர் அதை மறுபடியும் வாங்க மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டையும் அஃபெக்ட் பண்ணும், ஸோ மறுபடியும் உங்களுடைய கதை வந்து புதுசாக நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதுனீங்கன்னா அதை மக்கள் விரும்பி படிக்க மாட்டாங்க, ஸோ நம்ம வந்து இதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணி ஆகணும், என்ன பண்ணலான்னு யோசிங்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கும்போது அந்த லேடியும் யோசிச்சு பார்த்துட்டு பேசாம நான் ஒன்று பண்ணவா, அந்த
மெயின் கேரக்டர் இருக்கான்ல ஹீரோ சாயா, அவனை வந்து நான் கொலை பண்ணிடுறேன் கதையில் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, கொஞ்சம் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க மேடம், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ்வளோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், எனக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவா. போகிற வழியில் 2 சின்ன குழந்தைங்க வந்து பேசிகிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன பையனில் வந்து லவ் பண்ணுறா போல், அதனால இன்னொரு பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி அந்த பையன் வந்து என்ன லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன், ஆனால் அவன் அதை என்கிட்ட ஓப்பனாக சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, பேசாமல் இதை நீ அவங்ககிட்டே போய் கேட்டனால நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீ டேரெக்டாக அவங்ககிட்டே போய் கேட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. உடனே இது நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்துது. உடனே பார்த்தீங்கன்னா அவள் வீட்டுக்கு போகிறா, மறுபடியும் அந்த டிவைஸ் எடுக்கிறா, மறுபடியும் அந்த கற்பனை உலகத்துக்குள்ளே போகிறா. இப்பயும் அதே வேலைக்கார லேடியாக வந்திருக்கா. அப்போ அந்த சாய் இப்போ வரைக்கும் அவளுக்கு முன்னாடி தான் நிற்கிறான். இது வரைக்கும் நிறைய பொண்ணுங்க என்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் மற்ற பொண்ணுங்க உடனே என்னை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இப்போ எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ அக்செப்ட் பண்ணிப்பல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்கு அந்த இடத்துல ஈகோ ட்ரிகர் ஆயிடுச்சு. மற்றவங்களாம் அப்படி இருப்பாங்கன்னா நானும் அப்படி இருக்கேன்னு இல்லையே, எனக்குலாம் வந்து ஒன்று பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறா. மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அவன் வந்து அதை கொஞ்சம் டீசெண்டாக ஹேண்டில் பண்ணுறான். சரி பரவாயில்ல, இதுக்காகலாம் கோவப்பட்டு உன்னை வேலையை விட்டு தூக்க மாட்டேன், உன்னை வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஹீரோயின் வேற ஒரு இடத்துக்கு போகிறா. அங்கே என்னன்னா கண்ணாடியை போட்டுட்டு இந்த சாய்க்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு லேடி வராங்க. அவங்க ஹீரோயினை காரில் ஏற்றிக்கிட்டு, மேடம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்ற மாதிரி அவளை பற்றின கேள்விலாம் கேட்குறா. ஹீரோயினுக்கு அது மூலமாகவே தெரிஞ்சிச்சு, அவன் தான் இவன் மூலமாக இந்த மாதிரியான கேள்விலாம் கேட்க சொல்லியிருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கும்போது டிரைவர் வேற முன்னாடி இருக்க யாரோ ஒருத்தனை வந்து பார்த்து பயங்கரமாக திட்டிட்டு இருக்கான். டேய் வண்டி எடுறா பண்ணாடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு சண்டை போடுறதுக்காக இவன் இறங்கியே போயிடறான். ஐயோ பெரிய சண்டைக்காரனாக இருப்பான் போலியே, கோவக்காரனாக இருப்பான் போலியே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா இவன் மூக்கில் அடி வாங்கிக்கிட்டு போனா போது நான் அவனை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை முன்னாடி எடுக்கும்போது ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போகிறான் அவனுக்கு பயந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் அந்த சாய் மறுபடியும் ஹீரோயினை கூப்பிடுறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரி பூவெல்லாம் வேற வச்சிருக்கான். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, பரவாயில்ல ஏதோ என்னை கரெக்ட் பண்ணுறதுக்கு நீ ட்ரை பண்ணுற அப்படின்றது எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் தான், இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறா. அங்கே அவளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குறா. அப்போ தான் ஹீரோயினுக்கே புரியுது இந்த மாதிரி சாப்பாடுலாம் வந்து ரொம்ப டேஸ்ட் ரியலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நிஜமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் எடுக்கிற கடைக்கு கூப்பிட்டு போகிறான். அந்த இடத்துல நிறைய ட்ரெஸ் நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருக்குது, அது எல்லாமே ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுறா. அப்புறம் நிறைய ரிங்ஸு செயின் இது எல்லாத்தையுமே வாங்குறா. அப்புறம் அவங்க கூட சேர்ந்து ஒரு பெரிய பார்ட்டிக்கும் போகிறா, அங்கேயும் நெக்லஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வாங்கி போட்டுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிச்சு இவனுக்கு வந்து நம்மளை ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பேலஸ்லேருந்து இறங்கி வந்து அவன் கையை பிடிக்கிறா. இதுதான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம், இப்படி தான் இவன் அந்த கற்பனை உலகத்துக்குள்ள வந்திருக்கா போல. அப்புறம் உடனே அந்த ரிங்கை வந்து எடுத்துடுறா. நிஜ உலகத்துக்கு போகும்போது அங்கே அவளுடைய ரைட்டர் இருக்காங்கல்ல அந்த கதை எழுதுற யூனு, அவங்களுடைய வீட்டுக்கு டேரெக்டாக ஓடி போயிட்டு, மேடம் மேடம் நான் ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன தெரிய கண்டுபிடிச்ச, அதாவது மேடம் இப்போ நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய நார்மலான ஒரு பொண்ணுங்களா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த கதையை பார்க்கறதுக்கான மெயின் ரீசன் என்ன, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ரியல் லைஃப் பிடிக்காம இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இல்லை போரிங்கான லைஃப் இருக்கும். அந்த லைஃப்லேருந்து அவங்க வெளியே வரணும், அதுக்கு வேற ஏதாவது ஒரு என்டர்டெயின் வேணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய கதையவே வந்து படிக்கிறாங்க. அதுலேயும் அந்த கதையில் அவங்களால நிஜ உலகத்தில் பண்ண முடியாத விஷயங்களை அந்த கதையில் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கதையில் ஒரு பணக்கார பையன் இருக்கான், அவன் ஒரு ஏழை பொண்ணை லவ் பண்ணுறா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏழை பொண்ணுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் பண்ணுறான். லைக் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, நகை வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி கேர்ள்ஸுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணுறான். இதனால தான் நம்ம ஆடியன்ஸுக்கும் இந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பையனும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறானோ அதை இந்த கதை மூலமாக அவன் பார்த்து என்டர்டெயின் ஆகிக்கிறான். ஸோ இது வந்து நம்ம கதைக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். மைனஸாக இருக்கிறது நீங்கள் அந்த கேரக்டர் சாய் இருக்கான்ல, அவனுடைய டைலாக் எல்லாமே ரொம்ப கிரிஞ்சாக இருக்க மாதிரி எழுதிருக்கீங்க, அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசும்போது அந்த யூனுக்கும் ஆமாம்ல இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குது, நம்ம இதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நான் அவங்கள அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய்.